விஜயகாந்த் அவர்களோட இறப்புக்கு அப்புறமா நெப்போலியன் அவர்கள் விஜயகாந்தை பற்றி பேசியிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து விஜயகாந்த் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போது தான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு திரைப்படம் ரிலீஸ் ஆனது. கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்துக்கு வந்து 100வது திரைப்படம். ஆனால் வந்து என்னோட ஃபஸ்ட்டு திரைப்படம் அப்படி தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு தான் வந்து விஜயகாந்தும் நானும் வந்து ஒரு கேப் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து விஜயகாந்தை வந்து எல்லாரும் வந்து டக்குன்னு வந்து ஏற்றுக்கொண்டார்கள் தலைவராக. ஸோ வந்து இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து தலைவராக இருக்கும்போதும் இதுக்கு முன்பு வந்து தலைவராக இருக்கும்போதும் வந்து பல பேர் வந்து சில தலைவருக்கு வந்து எகெயின்ஸ்ட் வந்து தெரிவிப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் தலைவராகும்போது எல்லாரும் வந்து விஜயகாந்தை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் வந்து நான் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. நான் வந்து திமுகவில் இருந்தேன். அதனால் வந்து 2 பேத்துக்கும் வந்து சில மனக்கசப்புகள் வந்து ஏற்பட்டது. சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. ஏன்னா வந்து 2 கட்சியோட கொள்கைகளும் வேறு இல்லையா? ஸோ ஆனாலுமே வந்து நானும் விஜயகாந்தும் எப்பயாவது சந்தித்தா பேசிக்கொள்ளும். சமீபத்தில் கூட வந்து சிங்கப்பூரில் வந்து விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சைக்கு வரும்போது நாங்களாம் வந்து பேசிட்டு தான் இருந்தோம். ஸோ எங்களுக்குள்ள அந்த ஒரு நட்பு வந்து இருந்தது. ஆனால் வந்து நடுவில் தான் சின்னதாக வந்து ஒரு கேப் வந்து விழுந்துச்சு. ஆனால் வந்து பெருசாக வந்து பகையில எங்களுக்குள்ள இல்லை அப்படி சொல்லி நெப்போலியன் அவர்கள் விஜயகாந்தை பற்றி பேசியிருக்காங்க.